இத்தனை நாளா மாதோப்பு காவல்காரா மாம்பழத்தை மறந்து விட்டாயா மறந்து விட்டாயா. இந்த வெண்டக்கா விரல வெடுக்கு வெடுக்குன்னு கடிக்கணும் போல தோணுதே. என்ன காலு என்ன காலு, உரிச்ச நேந்திரம்பழம் மாதிரி நெழு நெழுன்னு இருக்கு. ஓஹோ, இன்னைக்கு இவள முடிக்காம போறதில்ல, இன்னைக்கு ரெண்டுல உன்னை பாத்துறேன். குளிக்கிற பொண்ணை திருட்டுத்தனமா பாக்குறியா? வெக்கமால? யோ, குளிப்பாண்டி மேலே கை வச்சிட்டியா? யாரையா நீ? உங்க ஊருக்கு புதுசா வந்திருக்க பாட்டு வாத்தியார். பாட்டு வாத்தியார் தானே, வேற வாத்தியார் மனசுல வச்சுக்கிட்டு அடிக்கிற வேலை வச்சுக்கிறாத. உங்களுக்கு எல்லாம் அடிக்கிற வாத்தியார் தான் கரெக்ட். அந்த வாத்தியார் அடக்கமாயிட்டாருன்னு பல பேர் அடங்காம தெரியுறீங்க. இப்படித்தான் தாய் குலத்தை காப்பாத்துற அது இதுன்னு சொல்லிக்கிட்டு நீங்க ஹீரோ ஏற முடியாது. என் விஷயத்துல நடக்காது. ஏன்னா அவ ஏன் பொண்டாட்டி. அவங்க ஓம் பொண்டாட்டியா? அவர் ஏன் புருஷன் தான், அவர் ஒண்ணு பண்ணிடாதீங்கயா. ஏன் பொண்டாட்டிய பட்ட பகல்ல ஒளிஞ்சு ஒளிஞ்சு பாத்துட்டு இருக்க? வெக்கமால? வெக்கம்தான், என்ன பண்றது. வாத்தியார் ஐயா, என் சோக்கதை சொல்றேன் கேளுங்க. இவனை பொண்ணு பார்க்க போனேன், முகத்தை காட்டினா. தாலி கட்ட போனேன், கழுத்தை காட்டினா. மெட்டி போட போனேன், காலை காட்டினா. முதலர் அறையில அந்த அசிங்கத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு. ஆனா அது நடக்கலங்க, அதனால பிரச்சனை. என் பிளாஸ் பார்க்க சொல்றேன் கேளுங்க. வந்துட்டா மாமா, நீங்க என்ன பொண்ணு பார்க்க வந்த போது என் சிநேகிதிங்க எல்லாம் எனக்கு கிண்டல் பண்ணாளுங்க. என்னன்னு? போய் இந்த கரிச்சட்டியவ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. அப்படி சொன்னாலுங்க? அப்படி இருந்தும் நான் ஏன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் தெரியுமா? ஏன்? காலம் பூரா என்ன கண்கலங்காம காப்பாத்துவீங்கன்னு தான். எந்த நம்பிக்கையில அப்படி சொன்ன? என்ன விட்டா வேற எவ உங்களை யார் எடுத்து பார்க்க போறா? மாமா, நம்மள மாதிரி முதல் இரவு வேற யாருமே நடத்தி இருக்க கூடாது. கரெக்ட், எவனுமே நடத்திருக்க கூடாது. இந்தாங்க பாரு, சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. அப்படி பாக்காது. ஆத்தாடி, அடி பாவி, கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் பொறுத்த பொண்டாடி உதப்பாளுங்க, நீ முதல் நாளே உதைக்கிறீங்க. இப்ப சொல்லுங்க வாத்தியாரையா, இந்த மாதிரி ஒரு கதையை நான் கேள்விப்பட்டதே இல்லையே. காதுல கேட்கறவங்களுக்கு தான் அந்த கதையா தெரியும், உடம்புல வாங்கின எனக்கு தான் உதையா தெரியும். எங்க எம்எல்ஏ இப்படி அபாண்டமா பழி சுமத்துறீங்க? நான் எப்பங்க உங்களை உதைச்சேன்? என்ன பார்த்தா புருஷனும் உதைக்கிறவ மாதிரியா தெரியுது. நான் அப்படி எல்லாம் செய்வனுங்களா? டேய், தாலியை கீழே போடுறே. உன்ன தாலியை தூக்கிடுவாளுங்க. ஏண்டி முதல்ல இல்ல கட்டில்ல 4 உதவ உதைக்கல? இல்ல. கீழே 4 உதவ உதைக்கல? இல்ல. ஏண்டி அநியாயமா போய் சொல்லாத. இந்த தாலி மேல சத்தியம் பண்ணு. சத்தியமா இல்லங்க. தாலி மேல சத்தியம் பண்ணு நீ. என்னடி டர்ரு புடுறே? நீங்க நடக்காது. பாத்தியாரே, இப்போ உனக்கு திருப்தியா? என்ன மன்னிச்சிருங்க. என்னங்க இது, பேசிக்கிட்டே இருந்து தண்ணிக்குள்ள விழுந்துட்டீங்க? கைய கொடுங்க. தண்ணிக்குள்ள விழுந்துட்டா? சரி, இப்போ அது உனக்கு மனசு வந்துச்சே. சரி, விடு. ஏய், ஏய், ஐயா. என்ன சுளுக்கு, அவர் கொண்டாட்டி உரைச்சிட்டான். என்ன குரங்குவாயா? சும்மாரா, இதெல்லாம் கேட்டாங்களா? அண்ணே, கப்பு டீ. பாப்பா, அண்ணன் பால் குடிக்கணும். தம்பி, உன்பால் உள்ள அன்பால் தமிழ் பண்பால் கேட்கிறேன், அவனை ஏன் அடித்தாய்? புலிப்பாண்டி, அவன் ஒன்னு அற வாங்க வச்சா, அவனை அடிச்ச. தமிழை ஏப்ப அரைஞ்ச? அப்படிதான் அடிப்ப. ஏண்டா, இந்த ஆளு ஒரு அடி அடிச்சதுக்கு சிவாரிசு குறைய, இதை எத்தனை பேர் அடிச்சாங்க? என்ன எது கேட்டீங்களா? என்ன அடிச்சா மட்டும் சிரிப்பு கும்பாளா?
பின்னி பாலுக்கு காசுண்ணே. நானே சுழுக்கால தர்ற பால் காசு இது காசு. புலிப்பாண்டி சுழுக்கிறால அவசரப்படுறியா? நம்ம பூசாரிட்ட போய் ஒரு வேளை மந்திரிச்சுக்கோ, எல்லாம் சரியா போயிடும். அண்ணே மந்திரிச்சுன்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வந்துருச்சு. நம்ம மடத்துக்கு ஒரு சாமியார் வந்திருக்காரு. அங்க போனா உங்க சுளுக்கையும் குணப்படுத்திடலாம், சுளுக்கு கொடுத்த பொண்டாட்டியும் குணப்படுத்திடலாம். இதே சொல்லல. ஜிக்கு புக்கு ரெயிலே ஜக்கம்மா தெரிகிற நெய்யிலே. ஜாமி சற்று பொறும். முதலில் வந்தவர்களை பார்த்துவிட்டு பிறகுதான் நீ. குழந்தாய், உனக்கு என்ன வேண்டும்? எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது சாமி. இன்னும் என் வயித்துல புழு பூச்சி கூட வைக்கல சாமி. குழந்தாய், இந்த ஆசிரமத்தில் 4 நாட்கள் தங்கினால் போரும், எல்லாம் சரியாகி எந்திரு. ஏன் எழுந்து விட்டாய்? நாங்க ஆசிரமத்துல தங்க வேணாம், எங்களுக்கு குழந்தைய வேணாம். வாடி. பாவம், யாரையோ நினைத்து என்னிடம் மிரளுகிறார்கள். சாமி, நான் ஒருத்திக்கு தாலி கட்டினேன். அவன் முதல் ராத்திரி அன்னைக்கு கழுத மாதிரி கத்தி கத்தி எட்டி உதைக்கிறா சாமி. என் பொண்டாட்டிய நீங்க தான். நான் என்ன செய்ய வேண்டும்? நீங்க ஒண்ணும் செய்ய வேணாம், பரிகாரம் மட்டும் சொன்னா போதும். அப்படியா? வெற்றிலையில் மை போட்டு பார்க்கிறேன். அதால்வா? சாமி, இவர் யாரு? லண்டன் துரை என் மகிமையை பார்த்து என்னுடனே வந்து விட்டார். அப்ப உங்க பணம் எல்லாம் இவர்தான் இருக்குமோ? ஏன் கேட்கிறாய்? இல்ல, ஒரு பேச்சு கேட்டேன். அதே போல கண்டுபிடித்து விட்டேன். நீ சிறுவனாக இருக்கும் பொழுது ஒரு ஆண் கழுதையும் பெண் கழுதையும் சந்தோஷமாக இருந்தது. அதை நீ கல்லால் அடித்து விட்டாய். அந்த கல் படாத இடத்தில் பட்டு அந்த ஆண் கழுதை இறந்து விட்டது. விதவை பெண் கழுதை இட்ட சாபம்தான் உன் பெண்டாட்டியிடம் வந்து சேர்ந்திருக்கிறது. ஐயோ சாமி, இதுக்கு பரிகாரமே இல்லையா? இருக்கிறது. அபாக்கா சுபாக்கா துபாக்கா. என்ன சாமி, எல்லாருக்கும் லிங்கம் தான் வரும், உங்களுக்கு தோசைக்கல் அளவுக்கு தாலி வந்திருக்கு. இது சாதாரண தாலி அல்ல, உன் தோஷத்தை தீர்க்கும் வேலி. இதை கட்டினால் உன் பொண்டாட்டியின் மூர்க்கத்தனம் காலி. இதற்காக நீ தர வேண்டும் 101 ரூபாய் கூலி. ஆஹா, இனிமே எனக்கு ஜாலி. சற்று பொறுமகனே, ஒரு அமாவாசை என்று மூக்கிலும் தொடும் மச்சமுள்ள கழுதையை பார்த்து இந்த தாலியை கட்டினால் உன் தோஷம் போகும், சந்தோஷம் வரும். ஜிகுபுக்கு ரயிலே உன் 101 ரூபாய் என் கையிலே. ஆரஞ்சு ஐஸ், லெமன் ஐஸ், மேங்கோ ஐஸ், கிரேப் ஐஸ், சாத்துக்குடி ஐஸ் இதெல்லாம் இல்ல. உண்மையை சொல்லி விக்கிறேன். இதான் தவக்கல் ஐஸ். ஓ, நீதானா? ஏய், தம்மா தூண்டு இருக்கு, ஐஸ் வைக்கிறியா? ஒசரம் வந்தா ஏனில வித்திருப்பேன். எத்தனை நாளாகி ஐஸ் வைக்கிற? முந்தான முடிச்சு வந்தது பாத்தியா? அதுல இருந்து வித்துக்கிட்டு கிடக்குறேன். இனிமே இந்த ஸ்கூல் முன்னாடி யாரும் ஐஸ் வைக்க கூடாது. யாருப்பா நீ என்ன ஐஸ் விக்கிறா சொல்றதுக்கு? எனக்கு எதிர்கட போல நீ ஐஸ் பட்டியோட வந்துட்டியா? இது ஐஸ் பட்டி இல்லடா, ஹார்மோனிய பட்டி. நான் இந்த பள்ளிக்கூடத்துக்கு புதுசா வந்திருக்க பாட்டு வாத்தியார். போயா, பாட்டு சொல்லி குடியா. நான் அவங்களுக்கு பாட்டு சொல்லி தரணும்னா அவங்களுக்கு குரல் நல்லா இருக்கணும். இந்த மாதிரி ஐஸ்லாம் சாப்பிட்டா அவங்க குரல் கேட்டு குட்டிச்சோரா போயிடும். அதனால நீ இங்க ஐஸ் வைக்க கூடாது. முதல்ல கிளம்பு. யோ, விட்டா என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேனா? தூக்கி போட்டு மிதிச்ச ஐஸ் மாதிரி கரைஞ்சிருவேன். பவுலில யோ, நீயும் பொட்டியை வச்சு பொழைக்கிற, நானும் பொட்டியை வச்சு பொழைக்கிறேன். பொட்டிக்கு பொட்டி மோதியா பாக்குற? யோ, உன் பொட்டியை விட என் பொட்டி தான் பெருசு. என்ன மச்ச உள்ள கழுதையை நான் பார்த்ததே இல்லையா? மச்ச இருக்கிற குரங்கு பாத்திருக்கியா? எங்க? நீ பார்த்தது இல்ல? இல்லையா? இந்த நீ இருக்கிய அறிவு கட்டவளே, வாய் வச்சு சும்மா இருறா. நான் மச்ச உள்ள கழுதைய பார்த்தே ஆகணும். இல்லன்னா நான் பாமா இருக்கும் போது நான் வாழ வெட்டி ஆயிருவேன்டா. வாடா. டேய், உங்க மூஞ்சி காமிக்காதீங்க, மரல போகுது. இங்க பாரு. சீ, இது மச்சம் இல்ல. ஐயோ, நெஞ்சிலேயே உரைச்சிருச்சு. நல்ல வேலை தப்பிச்சீங்க, சந்தோஷப்படுங்க. ஐயோ, கண்ட கழுதைகிட்ட நான் உதவாங்க வேண்டியதா இருக்கு. டேய், யார்ட்டையும் சொல்லாதீங்கடா. வாங்க. டேய், மூக்குல மச்சம் இருக்கு. தொடையிலயும் மச்சம் இருக்குண்ணே. இருக்கா? இருக்கு. இத விடக்கூடாது. நமக்கு சீக்கிரம் எடுத்து வாங்கடா கழுதைய. டேய், யாரா அவன் என் ருக்குமணி மேல கைய வைக்கிறது? ஏண்டா, யாரா நீங்க எல்லாம் அழுக்கு துணி திருடுறவனுங்களா? ஐயா, தப்பா எடுத்துக்கிறாதீங்க. மச்சம் இருக்கிற கழுதைக்கு நான் தாலி கட்டினா எனக்கு இருக்கிற தோஷம் போயிரும்னு ஒரு சாமியார் சொன்னாருங்க. அதனாலதான் இந்த கழுதைய. டேய், இன்னொரு தரம் என் ருக்குமணிய பார்த்து கழுதன்னு சொன்ன உன்னை வெள்ளாவில வச்சு வெளுத்து போடுவேன். வெள்ளாவில வேக வச்சாலும் என் நேரம் இப்படிதாங்க இருக்கும். ஐயா, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க. அண்ணன் ரொம்ப தவிக்கிறாரு. தண்ணியை குடிக்க சொல்லு. அது இல்லன்னு உங்க கைதைக்கு
இல்ல உங்க ருக்குக்கு எங்க அண்ணன் தாலி கட்டின ருக்குமணி பிறக்கும் போதே ஒரு ஜோசியம் சொன்னான், இதுக்கு மானிட பந்தமோ இல்ல குரங்கு பந்தமோ ஏற்படும்னு. இப்ப மானிடனும் குரங்கும் கலந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிருக்காரு. ஐயா, என்னையா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் சம்மதம் சொல்லுங்க ஐயா. ஏங்க, உங்களுக்கு மட்டும் பிடிச்சிருந்தா போதுமா? இரு மனம் சேர்ந்தா தான் திரு மனம். இருங்க, ருக்குமணி கிட்ட உங்களை பிடிச்சிருக்கான்னு கேட்டு சொல்றேன். ஏய் தகடா, உன்னை காகிதம்னு நினைச்சு ருக்கு தின்னுட போகுது. ருக்குமணி, மாப்பிள்ளைய உனக்கு பிடிச்சிருக்கா? ருக்குமணிக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சா? மத்த விஷயங்களை உட்கார்ந்து பேசுவோம் வாங்க. கொஞ்சம் விட்டா கல்யாண மண்டபமே பார்க்க சொல்ல இருக்க. அண்ணே சும்மா இருங்கண்ணே, 50 பவுன் நகை வாங்கிடலாம். அதோட 25,000 வரவச்சுனே கேளுங்க. ஏண்டா, கழுதையை கட்டினா கூட வரதட்சணை வாங்குறத விடவே மாட்டீங்களா? சுக்லாம் பிரதரம், சுக்லாம் பிரதரம், சுக்லாம் பிரதரம். யோ, ஒரே மந்திரத்தை எத்தனை தடவை சொல்லுவேன்? வேற ஏதாவது சொல்லியா? கரிசாமி, பொண்ணை அழைச்சிட்டு வாங்க. பொண்ணு வச்சுட்டு வரவா? ஐயோ, நான் மறந்துட்டேன். கழுதையை அழைச்சிட்டு வாங்க. என்ன சொன்னா? கழுதையா? ஏன் சுவாமி அடிக்கிறேன்? கழுதைன்னு நான் தெரியாதனமா சொல்லிட்டேன். மறுபடியும் கழுதைண்டா? கழுதைன்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்றது? ருக்குமணி அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லியா? சரி, ருக்குமணியை அழைச்சிட்டு வந்து உட்கார வைங்க. ருக்குமணி இங்கதான் இருக்கா? உனக்கு மந்திரம்லாம் தெரியாது, தாலியை கொடு போத. கெட்டிப்பாளா கெட்டிப்பாளா. மாப்பிள்ள, இப்படி கொஞ்சம் வாங்க. என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல நான் ஆனந்த கண்ணீரை தான் பார்க்கணும். ருக்கு பிறந்ததுல இருந்து ஃபீடிங் பாட்டில தான் பால் கொடுத்தேன். தொட்டில் கட்டி தாளாட்டி தூங்க வைப்பேன். ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு வளர்த்தேன். அழுக்கு முட்டையை கூட அளவாத்தான் அது மேல ஏத்துவேன். அதுக்கு மேல என்னால சொல்ல முடியல. துக்கம் தொண்டைய அடைக்குது. மாப்பிள்ள, உலகத்துல கலப்பு திருமணம்னு எதையோ சொல்றாங்க. ஆனா இதுதான் உண்மையான கலப்பு திருமணம். நீங்க நல்லா இருக்கணும். பாபா, மாமா, என்ன இதெல்லாம்? என்னம்மா போல் இருக்கு, எப்படியோ மனசு இருக்கு. மாமா, என்னமோ தெரியல, 9 மணில இருந்து உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சிலிக்கு. பாபா, உனக்கு என்ன ஆச்சு? சின்ன ராசாவே, சித்தரம்பு என்ன கடிச்சிச்சு. ஒன்னையும் கடிச்சிருச்சா? அந்த சித்தரம்புக்கு வேலை இல்லையா? எங்க அத? மாமா, கிட்ட வாங்க. பாட்டி நல்ல மூடோட தான் இருக்கா. எதுக்கும் காலை ஒரு தடவை தொட்டு பார்ப்போம். இன்னும் பார்த்து கொண்டிருந்தால் என்னாவது? டேய் புலிப்பாண்டி, உன் தோசை போச்சு. இனிமே உன் வாழ்க்கையில வெற்றி 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 வெற்றி. இன்று சொர்க்கத்தில் திறப்பு விழா, புது சோலைக்கு வசந்த விழா, பக்கத்தில் பருவநிலா இனவை தரும். மாமா, யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்கு. அட, காத்துல ஆடுது. இல்ல, சிவ பூஜையில கரடி மாதிரி யாரோ கதவு தட்டுறாங்க மாமா. இந்த வீட்டுல இங்கதான் தெரியாத கரடி கோப்பனா தான் இருக்கும். அட ஓடுனா. இதே நாங்க கழுத்துல தாலியோட கழுத வந்து நிக்குது. நான் தான் கட்டினேன். அப்போ இதுதான் எனக்கு சக்காலத்தியா? புன்னகை மன்னன் கோவிடு கண்ணன் ருக்மணிக்காக, புன்னகை மன்னன் கோவிடு கண்ணன் ருக்மணிக்காக, அவன் உள்ளம் மயங்கும் கண்மணிக்காக. அடுத்தியா சக்காலத்தி? ஐயோ, எல்லாம் ஐயோ, என் கட்டில எல்லாம் போட்டு உடைக்கிறாளே. போடி வெளியில, என் சக்காலத்தி கூட்டிட்டு போங்க வெளியில. அப்பா, நான் மோசம் போயிட்டேன்ப்பா. எல்லா விஷயமா கேள்விப்பட்டு எரிமலையா வந்திருக்கிறோமா? என்னடா மாமா, ஏண்டா என் ஒரே ஒரு பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து உன்னை வீட்டோட மாப்பிளையா வச்சிருந்தா, ஐயோ ஒரு கழுதைக்கு தாலி கட்டி கூட்டியாந்திருக்கே. நான் சின்ன வயசுல செஞ்ச தப்புக்கு பரிகாரமா தான். சின்ன வயசுல இருந்தே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறியா? இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல நீ இருக்க கூடாது. வெளியே போடா. என் பொண்ணு இனிமே உன்னோட வாழ மாட்டா. வாமா போலாம். மாமா, நீ வாமா. பெரிய லைலா
மஜ்னு நீ வாமா. ஒரு பய உள்ள வர முடியாது. மா நீ தனியா இருக்கிற, உங்க அம்மா வேற ஊர்ல இல்ல. அந்த கரடி பையில நினைச்சுக்கிட்டே படுக்காத, கெட்ட கெட்ட கனவு வரும், பயந்துருவ. அந்த கழுதைக்கு வாழ்க்கப்பட்ட பையன் எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பா, உள்ள போய் படு, போய் படு போ. கதவு சத்திட்டியா? ஊரெங்கும் தூங்கையிலே நான் உள்மூச்சு வாங்கையிலே ஓசையிடும் பூங்காத்தே நீ ஓடி போய் சொல்லிவிடு. கொத்துங்கிளி இங்கிருக்கே, கோவை பழம் அங்கிருக்கே, சாட்சி சொல்லும் சந்திரனே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ? மாமா பாமா மாமா நீ எதுவும் பேசாத. ஒப்ப கிழிஞ்சவன் இங்க படுத்து கிடக்கா, நீ பின்னாடி போய் கதவு தர சீக்கிரம். வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. என்னம்மா கொல்ல கதவு திறக்கிற சத்தம் எல்லாம் கேக்குது? அது வந்து பூனைப்பா. அந்த கருப்பு பூனை நம்ம வீட்டை சுத்தி சுத்தி வருது. தோரிவாமா சத்தம் போடாதீங்க. என்னங்க சத்தம்? அது பெருச்சாளிப்பா. மேல உழுந்து பொறாண்டிடுச்சுன்னா ஆபத்து. பெருச்சாலி ஒண்ணு கொப்ப நம்பிட்டான். கொப்ப விடிய வரைக்கும் வரவே மாட்டான். மெல்ல மெல்ல. மடி மீது தலை வைத்து விடியும் வரை தூங்க மாட்டோம். என்னமாங்க பாட்டு சத்தம் கேக்குது? அது அது ரேடியோப்பா. சும்மா என்ன பாட்டு போடுறானுங்க இந்த காலத்துல? அந்த காலத்துல கிட்டப்பா பாட்டை கேட்கணும், சின்னப்பாவை நேர்ல பார்க்கணும். கிட்டப்பாவின் பாட்டை கேட்டேன், சின்னப்பாவை நேரில் பார்த்தேன். கொட்ட கொட்ட வருகுதம்மா, சங்கீதமா பெருகுதம்மா. என் திறமைய காட்டட்டுமா, ரெண்டு சங்கதிய போடட்டுமா? தக தகரின 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 தகரின. தக ததறின 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 ததறின. இது வந்திருக்கு. ரேடியோ பெருசாலி பூனை எல்லாம் இந்த பையன் தானா? வெளியே போடா. மாம்ஸ் அப்ஸ் கப்ஸ். டேய் கழுதைக்கு தாலியை கட்டிட்டு ஏன் பொண்ணுகிட்ட என்ன வேலை? வாடா வெளியே வாடா. உன் ஜோடி வந்திருக்குது, போ அதோட போய் போயிட்டு பாடு போ. சனியர எல்லாம் ஒன்னால வந்தது. உன்னை என்ன செய்ய பாரு. ஒன்னா பர்வியா தாலி கட்ட கழுதி இந்த மாதிரி அடிக்கிறானே. மாப்ள ருக்கு அடிக்காதீங்க மாப்ள. ருக்கு அடிக்காதீங்க மாப்ள. வருவியா மாப்ள? வருவியா? ருக்கு அடிக்காதீங்க. ருக்கு அடிக்காதீங்க. தாலி கட்டிட்டா யாரும் எதுவும் செய்ய முடியாதுன்னு இந்த ஆட்டம் ஆடுறீங்களா? இதையெல்லாம் பொறுத்துக்கிற சக்தி இந்த இதயத்துக்கு இல்ல. ஐயா இன்னைக்கு என் பொண்ணுக்கு வந்ததுதான் நாளைக்கு உங்க பொண்ணுக்கும். இப்பவே இதுக்கு ஒரு முடிவு கட்டியாகணும் இல்லையா பங்காளி? என்ன சொன்ன? பங்காளியா? ஆமா, நானும் பொண்ணை கொடுத்திருக்கேன், நீங்களும் பொண்ணை கொடுத்திருக்கீங்க. கண்ட பையன் பங்காளின்னு சொல்ல வச்சுட்டானே. போய் போய் இனிமே இந்த வீட்டு பக்கம்ல ரோட்டு பக்கம் வந்தா கூட உன்னை ஒரே வெட்டா வெட்டிடுவா. போ போய் மாமா பாமா பெரிய அம்மியாவது உள்ளவாணி. மாமா மாப்பிள இந்த கதவை பூட்டினா என்ன? உங்களுக்காக என் வீட்டு கதவு திறந்தே இருக்கு. நீங்க ருக்குமணியை கூட்டிட்டு வாங்க போவோம். ஐயோ லொல்லகனா லொல்லகனா, உன் வீட்டுக்கு ஏதா கதவு? எல்லாம் மைதானம் தானே, அஞ்சு போய் என்னடா செய்யறது? எங்க இந்த மனுஷனை காணோம்? தோ இங்க உட்கார்ந்திருக்காரு. சரிதான், கழுத கட்டா குட்டிச்சவருன்னு சொல்லுவாங்க, அது சரியாத்தான் இருக்கு. நிறுத்துறே. கழுதை எப்ப கட்டுச்சு? கெட்டு போனதுன்னா நம்மள மாதிரி மனுஷங்கதான். வட்டி வாங்குறது, கட்சி ஆரம்பிக்கிறது, தில்லுமுள்ளு பண்றது, குடிக்கிறது, ரேஸுக்கு போறது, இப்படிலாம் கெட்டு போய் வீட்டை குட்டிச்சோறு ஆகிட்டு போயிடுறாங்க. பாவம் கழுத அந்த குட்டிச்சோறு ஓரமா நிக்க, அது மேல பழிப்படுறது. நீங்க ஏன் பேச மாட்டீங்க? என்னதான் இருந்தாலும் நீங்க தொட்டு தாலி கட்டினவங்க சின்ன வீட்டை விட்டு கொடுத்துருவீங்க. ஐயோ தப்பா எடுத்துக்கிறாத. அந்த கழுதை எப்படி ஒழிக்கலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். இந்த யோசனை அந்த கழுத கழுத்துல மூணு முடிச்சு போடும்போது இருந்திருக்கணும். தாலிக்குன்னு ஒரு மகிமை இருக்குதுங்க. நீங்க கட்டது தாலி, அந்த தாலி அந்த கழுத கழுத்துல இருக்கிற வரைக்கும் அதுவும் உங்களை விடாது, நீங்களும் அதை விட முடியாது. அப்போ அது என்ன விட்டு போகணும்னா அது கழுத்துல தாலி இருக்க கூடாது. நான் கட்டின தாலியால தானே இவ்வளவு பிரச்சனை. இப்பவே நான் அறுத்துறேன். குத்துவேன்.
ஐயோ ஐயோ என் பானையெல்லாம் உடைச்சிட்டியே பானை தலையா, என் அடுப்பெல்லாம் உடைச்சிட்டியே அடுப்பு தலையா, என் கறிச்சட்டி எல்லாம் உடைச்சிட்டியே கறிச்சட்டி தலையா, கூட்டு தலையா, போடா குல்குந்து தலையா. நம்ம ஓ தமிழ் விஞ்ஞானம்னா எகத்தாளமா பேசுவியே. அங்க பாரியா, நான் உருவாக்கி ஒரு சாதாரண காகித கப்பல் தண்ணீரின் ஈர்ப்பு சக்தியால மனிதனை விட வேகமா நீந்தி போகுது பாத்தியா? யோ விஞ்ஞானம், அந்த கப்பலையே எங்க பாரதி பாட்டா பாடி கௌரவிச்சிருக்காரியா. வெள்ளிப்பனி மலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம், கப்பல் விடுவோம், கப்பல். ஆமா, அந்த கப்பல் எந்த காயத்துல பண்ண? இங்க வச்சிருந்தியா அந்த காயத்துல? அட பாவி, அது பாட்டு வாத்தியார் கொடுத்த ராஜினாமா கடுதையா. கடைசியில என் மானத்தை கப்பல்ல, அதுவும் காகித கப்பல் ஏத்திட்டியா? ஓ மாரி பூ மாரி பொன் மாரி லா லா லா. சார், நான் கொடுத்த ராஜினாமா லெட்டரை ஹெச்எம்ட்ட கொடுத்துட்டீங்களா? சார் மன்னிக்கணும், தப்பு நடந்து போச்சு. நீங்க கொடுத்த லெட்டர் விஞ்ஞானம் கப்பல் பண்ணி தண்ணியில மூழ்க அடிச்சிட்டாரு. முழுகடிச்சாரா? வெரி குட். என்ன சார் வெரி குட்டா? இன்னொரு லெட்டர் எழுதி கொடுங்க சார், கொடுத்துறேன். பரவாயில்ல சார், நான் இனிமே இந்த ஊரை விட்டு போறது இல்ல. திடீர்னு போறாரு, திடீர்னு வராரு, என்னாச்சு இவருக்கு? எனக்கு புரிஞ்சு போச்சு. நம்ம ஊர் இலையில மல்லிகை தோட்டம் இருக்குல்ல, அதுல இருக்கிற மந்தார மோகினி இவரை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏயா, நானும் நிறைய நாள் அந்த பக்கம் போயிருக்கிறேன், என்ன ஒரு நாள் கூட பிடிச்சது இல்லையே. அது மனுஷங்களை மட்டும்தானே பிடிக்கும். ஆஹா. ஐயோ, என்னண்ணே காவி துணி அழைச்சிக்கிட்டு இருக்கீங்க? இத கட்டிக்கிட்டு காசியோ ராமேஸ்வரமோ போறேன்டா. என்ன மாதிரி வாழா வெட்டிக்கு அதான்டா சரணாலயம். நீங்க எதுக்குண்ணே காசிக்கு போகணும்? நான் சொல்ற ஐடியாவை கேளுங்க. அடங்கொப்ப மகனே, ஏற்கனவே ஐடியா கொடுத்ததா கழுத வீதி வீதியா துரத்துது. இனிமே ஐடியா கொடுத்த பல்ல உடைச்சு விடுவேன். அண்ணே இது கடைசி ஐடியா, பேசாம அந்த கழுதையை கொன்னுருங்க. ஏண்டா இது பாவம் இல்லையா? உரலுக்கு வலிக்குமேனு உலக்க இடிக்காம இருக்கா? உரலா இருக்கணும்னா உலக்க இடிச்சுதான் ஆகணும். அதாவது நீங்க சந்தோஷமா இருக்கணும்னா கழுதையை கொண்டுதான் ஆகணும். மந்திரிக்குமாரி படத்துல பொண்டாட்டிய மலை உச்சி கொண்டு போய் கீழே தள்ளி விடல, அந்த மாதிரி. ஏ, உனக்கு பேர் ருக்குமணியா? என்ன வீதி வீதியா விரட்டி இல்ல, உன் விதிய முடிக்க போறேன். என்னையும் பாமாவையும் பிரிச்சு இல்ல, உன்னை பாதாளத்தை தள்ள போறேன். கடைசியாக இந்த பரந்த உலகத்தை ஒரு தடவை பார். உன்னை உருகி உருகி வளர்த்தானே ஒப்ப ஒன்றரை கண்ண, அவனையும் கொஞ்சம் நினைச்சுக்க. உனக்கு ஒரு கும்பிடு, ஒப்பனுக்கு ஒரு கும்பிடு. அப்படியே இந்த பக்கம் கொஞ்சம் திரும்பி பாருங்க நைனா, நீங்களும் சேர்த்து கும்பிட்டுங்க. நீ குறுக்கால நடந்தாலே ஒரு காரியம் நடக்காது, உனக்கெல்லாம் ஒரு தோஷம். அடே, நான் உன் கூட இல்லங்கிற ஒரே ஒரு காரணத்தை வச்சு பாவம் அந்த வாயில்லாம் கழுதைய கொடுமைப்படுத்துற. இந்த கழுதை என்ன கொடுமைப்படுத்துது? டேய், அந்த கழுதை உங்ககிட்ட பொண்டாட்டியா வாழ்றதுக்கு நீ கொடுத்து வச்சுக்கணும்டா. அடியே ஆம்பளை கழுதை, அங்க உன் பொம்பளை கழுதைய தள்ளி விட பாக்குறா, நீ முந்திக்க. 1 2 3 நான் ஏன் 4 4 மாப்பிள உயிரை ஊத்த ஆடிக்கிட்டு இருக்குதே சாமி. எங்க கஷ்டம் தெரியாம நீங்க நிச்சயில இருந்தா எப்படி சாமி? அபாக்கா சுபாக்கா டுபாக்கா அடி பலமாகப்பட்டிருக்கிறது. ஏதாவது செய்தீர்களா? எல்லாம் செஞ்சாச்சு. கடைசியா உங்களை கேட்டுக்கிட்டு மாப்பிளைக்கு நாங்க போட்ட செயினை கயட்டுக்கலான்னு வந்திருக்கோம். பொறுங்க, மனைவியின் மாங்கல்ய பலம் தான் இவரை காப்பாற்ற வேண்டும். எந்த மனைவி? யாருக்கு பாடுறதுன்னு ஒரு விவசாய வேண்டாம். தலைவருக்கு பாடின பாட்ட இவனுக்கு பாடலாமா? அப்ப வேற பாட்டு இருந்தா சொல்லுங்க, நான் பாடுறேன். மாமா, மாமா கண் முழிச்சிட்டீங்களா? நான் இவ்வளவு நேரம் பூஜை பண்ணியும் நீங்க கண் முழிக்கவே இல்ல. அந்த கழுத மணி அடிச்ச உடனே நீங்க கண் முழிச்சிட்டீங்க. என் தாலிக்கு இல்லாத மகிமை அந்த கழுத கழுத்துல இருக்கிற தாலிக்கு இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? உங்களுக்கு பொருத்தமான ஜோடி அந்த கழுதைதான். நீங்க அது கூட வாழுங்க. நான் போறேன். மாமா, எங்க போற? திருச்சிக்கு போறேன். திருச்சிக்கா? எதற்கு? அங்க பெண்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிற சாமியார் இருக்காரா, நான் அங்க போறேன். திருச்சிக்கு எதற்கு? நான் இருக்கிறேன், என் ஆசிரமத்திலே தங்கலாம். அடி சேர்ப்பால. நீங்க யாரும் எந்த ஆசிரமத்துக்கும் போக வேண்டாம். என் மக ருக்கு இனி உங்க வாழ்க்கையில குறுக்கிட மாட்டா. ஏன்னா நான் என் மக ருக்குவ கூட்டிட்டு அந்த ஆசிரமத்துக்கு போறேன். நீங்க பல்லாண்டு வாழ்க. அம்மா ருக்கு, நீதான் இந்த ஆசிரமத்துக்கு லாயக்கு. வா.